பிரைஸ் த லார்ட். சப்ஸ்கிரைபர்ஸ் அவருக்கும் வணக்கம். நண்பர்களே, எஃப்எம்பிபி சார்பாக ஜார்க்கண்ட் மாநில பணித்தளங்கள் பார்வையிடப்பட்டன. ஷெய் பாஷா என்ற இடத்தில் எங்களை முதலில் உபசரித்த மாவட்ட கல்வி அதிகாரி தீபக் தாம்சாய் குடும்பம். ஊறுகாய் போடக்கூடிய அம்பலங்காய் மரம். முதலில் குக்குரிப்பி ஆலயம். ஜார்க்கண்ட் பகுதிகளை பாருங்கள். அடுத்து ஜாமனல்லி ஆலயம். இவர்கள் ஹோ மொழியை பேசுகிறார்கள். ஹோ மொழியில் பைபிள் இல்லை, ஹிந்தி பைபிள் வழங்கப்படுகிறது. அவர்களின் வழக்கப்படி விருந்தினரை கால்களை கழுகி ஆரம் போட்டு வரவேற்கிறார்கள். அவங்க இது அவங்க குடும்பத்தில் முதல்ல அங்கே ஒரு கொஞ்சம் பக்கத்தில் இருக்க வில்லேஜில் அங்கே அவங்களோட அம்மா சுனில் அவங்களுடைய அம்மா அவங்க ஆண்டவருக்குள்ளே ஏற்று வந்திருந்தாங்க. அப்போ அங்கே இங்கே சுதேசி ஊழியக்காரன்னா ஐவன் சாம்பல்னு ஒருத்தர் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். இங்கே டேரசனாக இருக்கும்போது இந்த ஏரியாவில் அவர் பார்த்துட்டு இருந்தார் ஊழியங்கள். அப்போ சின்ன கைப்பிரதி மூலமாக இவங்களை சந்தித்தாங்க. அப்போ இவங்களுக்கு நெஞ்சு வலியெல்லாம் வயாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் அந்த கைப்பிரதி மூலமாக அதில் என்ன எழுதியிருக்குன்றதை அவர் படிக்க தெரியாதான் உள்ளே இருக்க விஷயங்களை அவர் இந்த கைப்பிரதிக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. இயேசு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டங்களும் என்ன கஷ்டம் இருந்தாலும் மாறும், நோய்கள்லாம் சுகமாகும். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார். அவர் விசாரிக்கணும்னா நம்மெல்லாம் பாவத்தில் மறித்து நரகம் போயிடுவோன்ற அந்த விஷயத்தை இவங்களுக்கு அவர் சொன்னார். வியாழக்கிழமைகளில் இணைந்து ஜெபித்து உங்களுக்காகவும் மலைநாடுகளுக்காகவும் சுவிசேஷ பணிகள் எல்லாவற்றுக்காக ஜெபித்து கேரள ஊழியத்தில் பல லட்சம் 15 லட்சம் ரூபாய் வரை
கலெக்ட் பண்ணி வெளியே அந்த சுவிசேஷத்துக்கு அனுப்புகிறோம். हम लोग जो करंगल जो प्रार्थना दल है, हम लोग सब मिल करके हम लोग प्रति गुरुवार को इकट्ठा होते हैं, प्रार्थना करते हैं। जितना भी प्रार्थना मिलती है हमारा मिशनरी भैया लोग सब भेजते हैं, उनको रख करके हम लोग प्रार्थना भी करते हैं और आप लोग के लिए दान भी हम लोग इकट्ठा करते हैं। विशेषकर जो क्रिसमस के दिन में भी हम लोग बहुत ध्यान। உங்களோட ஒரு சாட்சியை கூறின அம்மையாரை நான் வாழ்த்துகிறேன். அவர்கள் கூறின ஒவ்வொரு சாட்சிகளும் என்னுடைய மனதை அருமையாக தொட்டது. நாங்கள் செய்கின்ற ஜெபத்துக்கு முழு பலன் கடவுள் எங்கள் மத்தியில் அதன் முன்னிலையில் காட்டியிருக்கிறார் என்பது உறுதி. அதிலும் தாரா குஞ்சிகள், அந்த குஞ்சு கோழிகளை ஒவ்வொரு குஞ்சுகளையும் எவ்வளவு நம்பிக்கையாக அந்த தலையில் கை வைத்து ஒவ்வொரு குஞ்சுகளையும் காப்பாற்றி இருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் எனக்கும் பெரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. हम लोग जो गवाही सुने थे, दीदी के मुँह से जो गवाही सुने थे उसको, तो वो गवाही तो हमको बहुत छू लिया। हम लोग आप लोगों के लिए बहुत प्रार्थना करते हैं। जब प्रार्थना करते हैं उसका फल उस गवाही के माध्यम से हम लोग को सुन सके। நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வருவதற்கு முக்கியமான காரணம் மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். हम लोग सब परमेश्वर में विश्वास करने का मुख्य பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். तब यीशु ने उनसे कहा, संसार के कोने कोने में जाओ और प्रत्येक प्राणी को शुभ समाचार सुनाओ। இந்த வசனமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் ஏறி போவதற்கு முன் கடைசியாக 11 சீசர்களுக்கு அந்த அறையில் கடைசி வார்த்தையாக கூறப்பட்டது. ये परमेश्वर जब उनका स्वर्गारोहण हो रहा था, जब स्वर्ग उठाए जा रहे थे, उस समय आखिरी में परमेश्वर ने अपने शिष्यों को आज्ञा दिया था। आज्ञा देते समय इस वचन को परमेश्वर बताया, उनको कहा, நாங்கள் எல்லாம் இந்திய மாநிலத்தின் தெற்கு அற்றம் கன்னியாகுமரி நாகர்கோவில் என்ற அந்த அற்றத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम लोग दया से बहुत सुखी और शांति के साथ, बहुत वैभव के साथ हम लोग वहाँ पे जीवन काट रहे हैं। எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் அங்கு பனைமரம் உண்டு. அந்த பனைமரத்தில் ஏறி பதநீர் எடுத்து கருப்பு கட்டி காய்த்து மிகவும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைத்து பிழைத்தவர்கள். हमारे जो पूर्व के लोग उस समय सब लोग जो ताड़ का जो पेड़ है उसको चढ़ करके उसमें से क्या है, उसमें से जो पानी वगैरह निकाल के उससे गुड़ वगैरह तैयार करके उसको बेच करके उस तरह मुश्किल से हमारा पूर्वज लोग उस कार्य को करके उस तरह उनका जीवन था। அதற்கு மேல் ஜாதியினரால் நாங்கள் மிகவும் அமுக்கப்பட்டோம். நாங்கள் ஆடைகள் எல்லாம் அணிய முடியாது, மீசை வைக்க முடியாது, குளங்களில் போய் குளிக்க முடியாது, ரோடுகளில் நடக்க முடியாது. அப்படி நாங்கள் எல்லாம் மிகவும் மட்டப்படுத்தி வைத்திருந்தார்கள். हम लोग छोटा सा क्या बोलते हैं, लंगोटी पहन के ही उनके सामने रह सकते। उन लोग सब कपड़ा पहनते थे, हम लोग उनके सामने कपड़ा नहीं पहन सकते थे। हम लोग दाढ़ी मूछ नहीं रख सकते थे, उनके सामने मूछ नहीं रख सकते थे। वैसा स्थिति हमारा उस पूर्व काल में था। சுமார் 225 ஆண்டுகளுக்கு முன் பிரிட்டிஷார் வெளிநாட்டினர் எங்கள் மூதாதையருக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷம் சொன்னதனால் நாங்கள் எல்லாரும் இப்பொழுது வளர்ந்து பெரியவர்களாகவும் பல பல அதிகாரிகளாகவும் ஆளுகிறவர்களாக எங்களை ஆக்கி இருக்கிறார். हम लोग ऐसा प्रताड़ित और दरिद्र लोग थे, वैसे हम लोग हमारा स्थिति था। लेकिन 225 वर्ष पूर्व जो बाहर देश से जो मिशनरी लोग आए थे, उन लोग आकर प्रभु का सुसमाचार हमारे लोगों को सुनाया और हम लोग ने प्रभु ग्रहण किया। हमारे जीवन में परिवर्तन आया, हमारा जाति में परिवर्तन आया। जो लोग हम लोग को प्रताड़ित कर रहे थे, आज उनको भी सिखाने वाले हम लोग बन गए। उससे भी बढ़ के हमारा जाति आज ऊंचा हो गया है, उनसे भी ऊपर आज खड़ा। इस प्रकार परमेश्वर ने अद्भुत काम हमारे जाति में, हमारे लोगों के बीच में किया। எங்களுடைய அந்த மேலைநாட்டிலிருந்து வந்தவர்கள் பல நூற்றுக்கணக்கான பள்ளிகளை வைத்தார்கள், பல கல்லூரிகளை வைத்தார்கள், பல ஆஸ்பத்திரிகளை வைத்தார்கள். இப்படியாக பல சமூக சேவைகளை செய்ய நாங்கள் எல்லாம் படித்தோம். उन लोग जो मिशनरी लोग जो बाहर से आए थे, उन लोग आकर हमारे बीच में स्कूल को खोले, बहुत जगह में कॉलेज खोले और हम लोग जो पढ़ नहीं सकते हमारे लिए पढ़ाई के लिए व्यवस्था किया, हमारे लिए चिकित्सा के लिए व्यवस्था किया। हॉस्पिटल को उन लोग चिकित्सालय खोले और ये सब उन लोग का डेवलपमेंट, उन लोग का जो मतलब उन्नति करने के लिए जो कार्य सब लोग किए, उस वजह से हमारा जाति, हमारे लोग आगे आ पाए, उठ पाए हम लोग।
நான் கூட ஒரு மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக வேலை பார்க்கிறேன். 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளியில் தலைமை வேலை பார்க்கிறேன். मैं भी क्या है एक स्कूल पे सीनियर टीचर की तरह मैं सीनियर शिक्षक बहुत बुजुर्ग शिक्षक है. இதற்கெல்லாம் காரணம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டதனால்தான். ये सब आज हो पाया हमारा जातीय में लोगों के बीच में हो पाया. इसका मेन मुख्य कारण है हमने प्रभु यीशु को अपना माने उद्धारकर्ता के रूप में ग्रहण किया. इस वजह से आज हमारा जीवन में परिवर्तन आगे इतना दूर बढ़ पाए. இப்படியாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டதனால் மிகவும் வளர்ந்தவர்களாக இருப்பது போல உங்களையும் இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது சந்தித்திருக்கிறார். हम लोग को भी यीशु मसीह छुआ. उनको विश्वास करने की वजह से हम लोग आज बढ़ पाए. आज आप लोग को भी प्रभु को विश्वास किए, आप लोग भी बढ़ेंगे. உங்களை எல்லாம் கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் மிகவும் வளர்ச்சி அடைந்தவர்களாக, பல அதிகாரிகளாக, பல இவர்களாக இப்படி உயர்த்த போகிறார் என்பது மிகவும் உறுதி. आज आप लोगों का स्थिति साधारण हो सकता है, लेकिन दिन ऐसा आएगा आपके बच्चों को परमेश्वर आशीष करेगा. आपके बच्चे अनेक मुख्य अधिकारी, मुख्य पदों में उन लोग बैठेंगे और धन दौलत में आप लोग का उन्नति होगा. बड़े बड़े व्यापारी, बड़े बड़े उद्योगपति के रूप में आप लोग उठेंगे और ये सब बात निश्चय भविष्य में होगा. आज शायद सब कुछ साधारण दिख रहा है, आपके लोग साधारण दिख रहे हैं, लेकिन एक दिन आएगा, एक समय आपके वंश के लोग उन्नत उच्च स्थान पर पहुंचेंगे. ये जरूर होने वाला है. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டியது, அந்த சுவிசேஷத்தை யாவருக்கும் அறிவிக்க வேண்டியது, பாவங்களிலிருந்து நீங்கள் விலக வேண்டியது. இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உங்களுடனே கூட இருந்து பல அதிசயங்களை அற்புதங்களை செய்வார். तो ये सब होना है तो आपको सिर्फ इतना ही करना है, प्रभु यीशु को विश्वास करना है और उसके उस शुभ समाचार को सबको पहुंचाना है. पाप से अपने आप को दूर रखना, हमेशा प्रभु में बने रहना है. आप ऐसे करते रहेंगे तो परमेश्वर आपको आशीष करना ये तय है. பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இயேசுவை குறித்து அறியாத பிள்ளைகளிடம் இயேசுவை என்று ஒரு வார்த்தையாவது சொல்லி இயேசுவை அறிவிக்க வேண்டும். आप जो இந்த இடத்தில் வேலை பார்க்கிறவர்கள் பக்கத்தில் அவர்களுக்கு அந்த பலகீனம் அல்லது சுகவீனம் வரும் பொழுது அவர்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டியது இயேசுவை குறித்து தான் ஒரு வார்த்தை சொல்ல, இயேசுவுடன் கேள் என்ற ஒரு வார்த்தை நீங்கள் கண்டிப்பாக அந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். आप लोग के पास जो आने वाले जो भी लोग हो, जो असुविधा में है, बीमार है या फिर कोई कष्ट में आपके पास आते हैं, तो आपको जरूर प्रभु यीशु मसीह के बारे में उनको एक बार जरूर बोलना चाहिए. வெளிநாட்டினர் அவரோட இயேசு 1 கொரிந்தியர் 9:16 पवित्र शास्त्र में जो एक कोरिन्थियों का 1:16 में लिखा हुआ है. அது என்மேல் விழுந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. जो सुसमाचार का प्रचार करना ये मेरे ऊपर में गिरा हुआ जिम्मेदारी है. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று கூறுகிறார். अगर मैं प्रभु यीशु मसीह का सुसमाचार ना प्रचार करूं तो मेरे लिए हाय. ஆதலால் நீங்கள் யாவரும் தான் பெற்ற சுவிசேஷத்தை இந்த மலை பிரதேசத்தில் எந்த ஜாதியினர் என்று பார்க்கக்கூடாது. சுமார் 3000 ஜாதியினர் நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கின்றார்கள். எந்த ஜாதியினர் என்று பார்க்கக்கூடாது, யாரையும் நாம் பழிக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டும். அதே हम लोग भी प्रभु यीशु मसीह का सुसमाचार हर एक जाति तक पहुंचाना, सिर्फ हमारे जाति तक ही ना सीमित रहकर हम दूसरे जाति तक हम प्रभु यीशु मसीह का सुसमाचार बताना है. भारत में लगभग 3000 जाति प्रजाति माने जाति के लोग हैं और उन सब लोगों तक प्रभु यीशु मसीह का सुसमाचार जाना है. நீங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போவது உறுதி. பரலோகத்துக்கு போகும் பொழுது கண்டிப்பாக பல ஆத்துமாக்களை கையில் பிடித்தவர்களாக போக வேண்டும். हम लोग सब जितने हैं प्रभु यीशु मसीह के साथ परमेश्वर स्वर्गराज हम लोग जरूर जाएंगे, लेकिन जब जाएंगे तो हम लोग बहुत नए आत्मा को भी हाथ में लेकर उनको भी पकड़ के उनको भी लेकर हमको स्वर्ग जाना है. கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். परमेश्वर खुद इस बोले हुए वचन को आशीष करे, सबको सुने हुए लोगों को सबको आशीष करे. प्रभु की महिमा हो. ஆமென். அவர்கள் தானமாக கொடுத்த அந்த இடத்தில் ஆண்டவரே மிக பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஒரு ஆலயம் எழும்பவும் ஆண்டவரே, அதன் மூலமாக இந்த சுற்றோட்டாரத்தில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே உம்மை பணிந்து கொள்ளவும், அதன் மூலமாக இந்த இடத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகவும் நீர் கிருபை செய்ய வேண்டுமா கேட்கிறோம் அப்பா ஆண்டவரே. நன்றி, வணக்கம்.